நெருப்பு வளையத்துக்குள் ஈரான். போட்டு தாக்கும் இஸ்ரேல். முதுகில் குத்தியது பிரான்ஸ். வெல்வது உறுதி நெதன்யாகு கர்ஜனை. יחד נילחם ויחד ננצח בעזרת השם. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் படுகொலை தாக்குதல் நடத்திய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களின் நினைவிடங்களில் இறந்தவர்களின் உறவினர்கள் மிகுந்த சோகத்துடன் நீத்தார் நினைவை அனுஷ்டிக்க தொடங்கியுள்ளனர். எனவே டெல் அவீவ் முழுவதும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட தங்களின் சொந்தங்களுக்கு இஸ்ரேலியர்கள் அஞ்சலி செலுத்தும் புனித நேரத்தில் அவர்கள் அத்தனை பேரும் ஷெல்டர்களை நோக்கி ஓடும் நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என்று இஸ்ரேல் ராணுவம் கருதுவதால் ஈரான் மீதான தாக்குதல் இன்று இரவுக்கு மேல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக நள்ளிரவில் ஈரான் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடும். இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் இஸ்ரேலின் காலை வாரி விட்டு இருக்கிறது பிரான்ஸ் இன்டர் என்கிற பிரபல வானொலிக்கு சனிக்கிழமை பேட்டி அளித்த பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்க மாட்டோம் என்று தெரிவித்தார். இந்த திடீர் அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் அதிபருக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவும் சரியான பதிலடியை தந்திருக்கிறார். முதலில் பிரான்ஸ் அதிபர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு அரசியல் ரீதியான தீர்வு காண வேண்டும். அதற்கு சரியான வழி இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்துவதுதான். இனி இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் ஆயுதம் வழங்காது. இந்த அணுகுமுறையை மற்ற நாடுகளும் பின்பற்ற வேண்டும். இப்போது நமது நோக்கம் போர் மேலும் பரவாமல் தடுப்பதுதான். லெபனான் மற்றொரு காசாவாக மாறிவிடக் கூடாது என்றார் மெக்ரான். பிரான்ஸ் அதிபர் பேசிக் கொண்டிருந்த அதே சமயம் இஸ்ரேல் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர கோரி மத்திய பாரிஸில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவு முஸ்லிம்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போது ஒரு கேள்வி. திடீரென்று பிரான்ஸ் அதிபர் இவ்வாறு அறிவிக்க காரணம் என்ன? லெபனானுக்கும் பிரான்சுக்கும் இடையே வரலாற்று தொடர்பு உண்டு, வரலாற்று உறவு உண்டு. பிரான்சின் காலனியாக இருந்தது லெபனான். அந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியதே பிரான்ஸ் தான். எனவே மத்திய கிழக்கில் பிரான்சின் செல்லம் லெபனான் என்று கூறலாம். இன்றைக்கும் பாண்டிச்சேரி மீது எப்படி பிரான்சுக்கு ஒரு கரிசனை உண்டோ அதுபோல லெபனான் மீதும் அக்கறை உண்டு. அதனால்தான் தனது பேட்டியில் லெபனான் மற்றொரு காசாவாக மாறக்கூடாது என்றார் மெக்ரான். இவை மட்டுமின்றி பிரான்சில் வாழும் முஸ்லிம்களின் செல்வாக்கு, அந்நாட்டு தேர்தலில் இடதுசாரிகளின் கை ஓங்கியது போன்ற உள்ளூர் காரணங்களும் மெக்ரானை இவ்வாறு பேச வைத்திருக்கலாம். இதற்கு மத்தியில் பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பாரட் 4 நாள் அரசுமுறை பயணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுவிட்டு இன்று திங்கட்கிழமை இஸ்ரேலில் தனது பயணத்தை நிறைவு செய்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக பிரான்ஸ் அதிபர் கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்கு வர இருப்பது வியப்புக்குரியது. பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சக அறிக்கையின்படி கடந்த ஆண்டு மட்டும் 30 மில்லியன் யூரோ மதிப்பிலான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் வழங்கி இருக்கிறது. அந்த பிரான்ஸ் தான் தற்போது காலை வாரி விட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை பிரான்ஸ் அதிபர் எடுத்த நிலையில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு இல்லாமலேயே போரில் வெற்றி பெறுவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறைகூவல் விடுத்தார். நேற்று காணொளி வாயிலாக பேசிய நெத்தன்யாகு ஈரானின் காட்டுமிராண்டித்தனத்துக்கு எதிராக இஸ்ரேல் போராடி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் நாகரிகம் உள்ள நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலின் பக்கம் நிற்க வேண்டும். தற்போது பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் மற்றும் சில மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இது அவர்களுக்கு அவமானம். காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா, ஏமனில் ஹவுதிகள், ஈராக் மற்றும் சிரியாவில் ஷியாக்கள், மேற்கத்திய பயங்கரவாதிகள் என பலமுனை தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது இஸ்ரேல். இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்துவது மிகப்பெரிய பாசாங்குத்தனமாகும். ஈரான் தனது நட்பு நாடுகளுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்தி இருக்கிறதா? I have a message for President Macron. Today,
Israel is defending itself on 7 fronts against the enemies of civilization. As Israel fights the forces of barbarism led by Iran, all civilized countries should be standing firmly by Israel's side. Yet President Macron and some other Western leaders are now calling for an arms embargo against Israel. Shame on them. Is Iran imposing an arms embargo on Hezbollah, on the Houthis, on Hamas, and on its other proxies? Of course not. பயங்கரவாதத்துக்கு துணை போகும் நாடுகள் ஒற்றுமையாக இருக்கின்றன. ஆனால் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதாக சொல்பவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடை விதிக்கின்றனர். இது எத்தனை பெரிய அவமானம்! The axis of terror stands together. But countries who supposedly oppose this terror axis call for an arms embargo on Israel. What a disgrace! இந்த போரில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு இல்லாமலேயே இஸ்ரேல் ஜெயிக்கும். ஆனால் நீங்கள் செய்ததன் அவமானம் போரின் வெற்றிக்கு பிறகும் வரலாறு முழுக்க தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடுமையாக விமர்சித்தார். Well, let me tell you this. Israel will win with or without their support. But their shame will continue long after the war is won. நெத்தன்யாகு பேசியது குறித்து கருத்து தெரிவித்த மெக்ரான், நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். போர் எப்போதும் வெறுப்பைத்தான் வளர்க்கும். லெபனான் மற்றொரு காசாவாக மாறிவிடக் கூடாது என்றார். நெத்தன்யாகுவின் உரை குறித்து அறிக்கை வெளியிட்ட பிரான்ஸ் அரசு, இஸ்ரேலின் உறுதியான நட்பு நாடாக பிரான்ஸ் இருக்கிறது. நெத்தன்யாகு தனது தீவிரமான கருத்தால் இரு நாடுகளின் நட்பு முறிவு குறித்து பேசியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளது. இதற்கு மத்தியில் நெத்தன்யாகுவும் மெக்ரானும் தொலைபேசியில் உரையாடியதாக பிரான்ஸ் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த செய்திக்குறிப்பு என்ன கூறியது என்பதை பார்ப்போம். இரு தலைவர்களும் இரண்டு நாட்டு நட்புக்காக பரஸ்பரம் மரியாதையுடனும் வெளிப்படை தன்மையுடனும் பேசிக்கொண்டனர். இரண்டு தலைவர்களும் தங்களின் கருத்து வேறுபாட்டை ஒப்புக்கொண்டனர். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர். அதே நேரம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கக்கூடாது என்பதில் பிரான்ஸ் அதிபர் உறுதியாக இருக்கிறார் என்று பிரான்ஸ் அரசு கூறியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பிரான்சுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் காசாவில் பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். வடக்கு காசாவின் மத்திய பகுதியான டைர் அல் பலாவில் மீண்டும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் அணி சேர தொடங்கி உள்ளதை கண்டுபிடித்த இஸ்ரேல் அவர்கள் ஒளிந்திருந்த மசூதி மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 26 பேர் உயிரிழந்தனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெற்கு பெய்ரூட் மீது 30 வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்ததாக லெபனான் செய்தி ஸ்தாபனம் கூறுகிறது. அந்த தாக்குதலை நேரில் பார்த்த மெஹதி ஜெட்டர் எனும் கடைக்காரர், பூகம்பம் ஏற்பட்டது போல தாக்குதல் இருந்தது என்று குறிப்பிட்டார். ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 1400 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று தகவல்கள் கூறுகின்றன. தெற்கு பெய்ரூட்டில் இஸ்ரேல் போர் விமானங்களின் குண்டு வீச்சில் டோட்டல் எனர்ஜிஸ் எனும் பிரெஞ்சு எரிவாயு நிறுவனம் சேதமடைந்தது. இது குறித்து இஸ்ரேல் அதிகாரபூர்வ அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை. அதே நேரம் இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பிரான்ஸ் அதிகாரிகள், சூழ்நிலையை நாங்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். பதற்றத்தை தணிக்கும் வகையில் அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். பிரான்ஸ் நிறுவனங்கள் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தனர். இதற்கு மத்தியில் லெபனான் எல்லை பகுதிக்கே சென்ற இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அங்கிருந்த போர் வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். கடந்த ஆண்டு நாம் கடுமையாக தாக்கப்பட்டோம். கடந்த 12 மாதங்களாக கள யதார்த்தத்தை மாற்றி அமைத்துள்ளோம். எதிரிக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை உலகமே போற்றுகிறது. உங்களுக்கு என் வீர வணக்கம். ஒன்றாக போராடுவோம், ஒன்றாக வெற்றி பெறுவோம், கடவுள் உதவியோடு என்றார் நெத்தன்யாகு. ואני מצדיע לכם ואומר לכם, אתם דור הניצחון. יחד נילחם ויחד ננצח בעזרת השם. இதற்கு மத்தியில் நெத்தன்யாகுவை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியது இப்போது தெரிய வந்திருக்கிறது. செப்டம்பர் 28ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து நெத்தன்யாகு திரும்பிய போது அவரது விமானத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம் என ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்போது தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய ஹவுதி செய்தி தொடர்பாளர் நஸ்ருதீன் அமர், பென் கூரியன் விமான நிலையத்தில் நெத்தன்யாகு தரையிறங்கிய போது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. நாங்கள் தான் திட்டமிட்டு அதனை நிகழ்த்தினோம். எந்த வகையான தாக்குதலை முன்னெடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம்.
எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு நாங்கள் அச்சப்படவும் மாட்டோம் என்று குறிப்பிட்டார். مطار بن غوريون وعندما كان نتنياهو فيه يعني وهذا عمدا يعني نحن يعني كنا نتابع طائرته حتى وصلت وتم استهداف المطار لإيصال رسالة له لا نخشى أبدا أن يستهدف نعرف بأنه இந்த ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் ராணுவத்தின் விமானப்படை தடுத்து நிறுத்தியுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 220 ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியுள்ளனர் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் காசாவை போலவும் பெய்ரூட்டை போலவும் ஈரான் மாறிவிடும் என்று இஸ்ரேல் அமைச்சர் யோவ் கேலண்ட் எச்சரித்திருக்கிறார். CNN தொலைக்காட்சியிடம் பேசிய அவர் ஈரானை தாக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்றார். இஸ்ரேலுடன் ஒப்பிட்டால் ஈரானின் ராணுவ திறன் பலவீனமானது. எனவேதான் ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற நிழற்படைகளை சார்ந்திருக்கிறது ஈரான். இப்போது ஹமாஸ், ஹிஸ்புல்லா ஆகியன கடுமையாக ஒடுக்கப்பட்டுள்ளன. இனி நிழற் சக்திகளை நம்பி பயனில்லை என்பதை ஈரான் உணர்ந்திருக்கும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் தான் அணு ஆயுதத்தின் முக்கியத்துவம் மேலும் வலுப்பெறுகிறது. தனது அணுசக்தி கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அபாயம் இருப்பதை உணர்ந்துள்ள ஈரான் அவற்றை பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் செய்யும். அதே நேரம் மத்திய கிழக்கில் ஈரானின் கூட்டணி நாடுகள் வலுவிழந்து உள்ளன. உதவி செய்யக்கூடிய இடத்தில் ரஷ்யா கூட இல்லை. அந்த நாடே ஒரு பெரும் போரில் ஆண்டு கணக்கில் ஈடுபட்டு வருகிறது. ஒருபுறம் ஈரான் பலவீனம் அடைய, இன்னொரு புறம் இஸ்ரேலின் கை ஓங்கி வர மத்திய கிழக்கின் அதிகார சமநிலை மாறி வருகிறது. கச்சா எண்ணெய் உற்பத்தியில் உலகில் 7வது இடத்தில் இருக்கிறது ஈரான். எண்ணெய் இருப்பில் 4வது இடத்திலும், ஒபெக் எனும் பெட்ரோல் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பில் 3வது பெரிய உற்பத்தியாளராகவும், எரிவாயு இருப்பில் உலகின் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது ஈரான். ஒரு நாளைக்கு சுமார் 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை ஈரான் உற்பத்தி செய்கிறது. இது மொத்த உலக உற்பத்தியில் 3% ஆகும். ஈரானின் எண்ணெய் வளங்கள் கிணறுகளை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கினார். அது கச்சா எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும். இதனால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விலை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கக்கூடும். ஈரானின் எண்ணெய் வளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா அதனை ஆதரிக்குமா என்று ஜோ பைடனிடம் கேட்கப்பட்ட போது அது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் என்றார். இவ்வாறு ஜோ பைடன் கூறியதற்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை 5% அதிகரித்தது. மத்திய கிழக்கு மோதல் மேலும் விரிவடைவதால் இந்தியாவுக்குள்ள சாதக பாதகங்கள் என்னென்ன, இவற்றை நாம் பார்த்துவிட வேண்டும். முதலில் சாதகமான அம்சங்களை பார்ப்போம். ஈரானின் கச்சா எண்ணெய் விநியோகம் குறைந்தால் ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக எண்ணெயை கொள்முதல் செய்யலாம். அப்படி வாங்கின கூடுதல் எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்று சம்பாதிக்கலாம். கடந்த ஆண்டு மே மாதம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பரல் ஒரு முக்கிய விஷயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கும் இந்தியா அதை சுத்திகரித்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்து கை நிறைய சம்பாதித்து வருகிறது. இதை நாங்கள் அறிவோம் என்று கூறியிருந்தார். ராய்டர்ஸ் நியூஸ் ஏஜென்சி தனது செய்தி ஒன்றில் 2022ஆம் ஆண்டு ஐரோப்பாவுக்கான இந்திய எண்ணெய் பொருள் ஏற்றுமதி 70% தொட்டது என்று கூறியிருந்தது. எனவே நெருக்கடியான சூழலை பயன்படுத்தி எண்ணெயை வாங்கி விற்கலாம், லாபம் சம்பாதிக்கலாம். இவையெல்லாம் சாதகமான அம்சங்கள். அதே நேரம் பாதகமான அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். ஈரான் கச்சா எண்ணெய் விலையேற்றத்தால் ரஷ்யாவிடம் போய் நிற்கும் போது டிமாண்ட் அதிகரிப்பதால் எண்ணெய் விலையை ரஷ்யா அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. மேலும் கச்சா எண்ணெயை கொண்டு வர பயன்படும் ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டால் கழுத்தை சுற்றி மூக்கை தொடுவது போல நன்னம்பிக்கை முனை வழியாக, கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக எண்ணெயை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும். இதனால் பெட்ரோல் பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதிக செலவிட வேண்டியிருக்கும். இதனால் தற்போதைய பெட்ரோல் விலை அதிகரிக்கக்கூடும். பெட்ரோல் விலை அதிகரிப்பால் அனைத்து பொருள் விலையும் அதிகரிக்கும். இது விலைவாசி உயர்வுக்கும் பணவீக்கத்துக்கும் வழிவகுக்கும். இனி இஸ்ரேல் தரப்பில் என்ன விதமான பாதிப்புகள் இந்தியாவுக்கு ஏற்படும் என்பதை பார்ப்போம். இஸ்ரேலில் இந்திய முதலீடுகள் பெருமளவு உள்ளன. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், அடானி போர்ட் என 14 இந்திய லிஸ்டட் கம்பெனிகள் இஸ்ரேலில் ஆபரேட் ஆகின்றன. மோதல் விரிவடையும் போது அந்த நிறுவனங்களை தற்காலிகமாக மூடிவிட்டு இஸ்ரேலை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும்.
இது அந்நிய செலாவணி வரத்தில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்நிய செலாவணி கையிருப்பில் சிறிதளவு சரிவை ஏற்படுத்தும். என்றாலும் தற்போதைய மோதல்களால் இந்தியாவுக்கு எந்த பின்னடைவும் இப்போதைக்கு இருக்காது என்று உத்தரவாதமாக சொல்லலாம். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.